إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பேரருளால் இந்த இடத்திலே நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து நம்முடைய ஈமானையும் இறையச்சத்தையும் வளர்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு இந்த உலகத்திலே பல விஷயங்களை கடமையாக்கியிருக்கின்றார். பல விஷயங்களை செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கிறார். அல்லாஹ் எவைகளை நமக்கு ஏவி இருக்கின்றானோ அவற்றை அப்படியே எடுத்து நடப்பது முஸ்லிம்கள் என்கிற வகையில் நம் மீது கடமையாகும். அதில் தத்துவங்கள் ஏன் அவை கடமையாக்கப்பட்டிருக்கின்றன என்பது தெரிந்தாலும் தெரியாவிட்டால் அல்லாஹு தஆலா கடமையாக்கினால் அதை எடுத்து நடப்பது நம்முடைய கடமை. மூமின் என்கிற வகையில் ஏன் எதற்கு என்கிற கேள்வி நம்மிடத்தில் வரக்கூடாது. ஆனால் எந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் கடமையாக்கினாலும் அதில் நிச்சயமாக பல தத்துவங்கள் இருக்கும். எந்த ஒன்றை அல்லாஹு தஆலா தடை செய்தாலும் நிச்சயமாக அதில் மனிதனுக்கு நன்மைகள் இருக்கும். இது பொதுவான ஒரு உண்மையாக இருக்கிறது. இந்த வகையிலே நோன்பை எடுத்துக்கொண்டால் அல்லாஹு தஆலா நம் மீது நோன்பை கடமையாக்கியிருக்கிறார். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், யார் ரமலான் மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ அவர் நோன்பு பிடிக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறார். இதனுடைய நன்மைகள் தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி நோன்பு பிடிப்பது நம்முடைய கடமையாகும். அந்த அடிப்படையில் தான் நாம் நோன்பு நோக்க வேண்டும். காரணம் தெரிந்தால்தான், அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அறிந்தால்தான் நான் நோன்பு நோற்பேன் என்று ஒரு மூமின் ஒரு காலமும் சொல்லக்கூடாது, நினைக்கவும் கூடாது. அது ஒரு முஸ்லிமுக்குரிய இலக்கணமும் கிடையாது. இருந்தாலும் கூட இந்த நோன்பிலே அல்லாஹ் தஆலா பல தத்துவங்களை நமக்கு வைத்திருக்கிறார். பல நன்மைகளை இதன் ஊடாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறார். அவ்வாறு நோன்பின் மூலம் ஏற்படக்கூடிய பல நன்மைகளில் ஒன்றுதான் அடுத்தவர்களுடைய பசியை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா இந்த நோன்பின் மூலம் தருகிறார். சுமார் 14 மணி நேரங்கள் பட்டினியாக இருக்கிறோம், உண்ணாமல் குடிக்காமல் இருக்கிறோம். அந்த நேரத்தில் பசி என்றால் என்ன, பசியுடைய தன்மை எப்படி இருக்கும், அது எவ்வளவு கொடுமையானது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. இந்த பசியை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்கிற நேரத்தில் முதலாவதாக அல்லாஹ் தஆலா பசியை சிலருக்கு தண்டனையாக கொடுத்திருக்கிறார். சூரத்துன் நஹ்ல் 112ஆம் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, வதரபல்லாஹு மஸலன் கரியத்தன் கானத் ஆமினத்தன் முத்மஇன்னா, ஒரு கிராமத்தை அல்லாஹ் தஆலா உதாரணம் சொல்லுகிறார். அந்த கிராமம் பாதுகாப்பான கிராமமாக இருந்தது, அமைதியான கிராமமாக இருந்தது. யஅதீஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மகான், எல்லா இடங்களிலிருந்தும் அந்த கிராமத்திற்கு உணவு வந்து கொண்டிருந்தது. ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ், ஆனால் அந்த கிராமம் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி மறந்தது. அந்த கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்தார்கள். ஃபஅதாகஹ அல்லாஹு லிபாஸல் ஜூ, அந்த நன்றி கெட்ட காரணத்தினால் அந்த கிராமத்திற்கு அல்லாஹ் பசியை கொடுத்தான். வல் ஹவுஃப், பயத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இங்கே பசியை ஒரு தண்டனையாக அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் பசியை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிப்பான் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்றார். தண்டனையாக ஒரு கிராமத்திற்கு பசியை கொடுத்திருக்கிறார், அதே நேரத்தில் பசியை சோதனையாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்குகிறார். 2வது அத்தியாயம் 155வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்,
وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ உங்களை பயத்தை கொண்டும் இன்னும் பல விஷயங்களை கொண்டும் சோதிப்போம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்றார். பசியை கொண்டு உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இந்த பசியை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தோழர்களும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹதீஸ்களை நாம் எடுத்து பார்க்கிற நேரத்தில் இதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொன்ன போது மக்காவிலே வைத்து இந்த கலிமாவை மக்களுக்கு சொன்ன நேரத்தில் இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்வது அவர்களுடைய சொகுசான வாழ்க்கைக்கு தடையாக அமையும் என்று கருதியவர்கள் அனைவரும் இதை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். இந்த எதிர்ப்பு உச்சகட்டம் அடைந்தது. எந்த அளவுக்கு உச்சகட்டம் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டுகிறார்கள். இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அப்துல் முத்தலிபுக்கு அபூ தாலிபுக்கு தெரிய வருகிறது. தெரிய வந்த போது அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் பாதுகாக்க விரும்புகிறார். விரும்பி ஷிஅபு அபீ தாலிப் என்ற ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. நபித்துவத்தின் 7ஆம் ஆண்டு இது நடைபெறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு 7வது வருடம் இது நடக்கிறது. அபிஷீனியாவுக்கு சென்று முஸ்லிம்கள் திரும்பி வருகிறார்கள். வந்த அந்த சந்தர்ப்பத்தில் இது நடக்கிறது. எனவே அபூ தாலிப் அந்த ஷிஅபு அபீ தாலிப் என்று சொல்லக்கூடிய அந்த கணவாயிலே பள்ளத்தாக்கிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் வந்து தங்குமாறு சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் இவர்கள் அங்கே போகிறார்கள். ஆனால் குறைஷிகளுக்கு கோபம் வந்துவிட்டது. அபூ தாலிப் முஹம்மதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து இப்படி செய்கிறார், எனவே இதற்கு உரிய நடவடிக்கை நாம் எடுக்க வேண்டும் என்று அங்குள்ள மக்கள் எல்லோரையும் அழைத்து அவர்கள் கலந்தாலோசனை செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கிறார்கள். சுமார் 3 வருடங்கள் இந்த பள்ளத்தாக்கிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தங்கி இருக்கிறார்கள். பொருளாதார தடை விதிக்கப்படுகிறது. எந்த விதமான உணவுகளும் அவர்களுக்கு செல்லாத ஒரு நிலை உருவாகிறது. அங்கே பசியின் அகோரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் உணர்ந்தார்கள். சாப்பிடுவதற்கு எதுவுமே கிடையாது. இலை குலைகளை சாப்பிட்டார்கள். இந்த 3 வருட காலத்தில் பெரும்பாலான பகுதியில் இலை குலைகளை சாப்பிடுகிறார்கள். ஒரு நபித்தோழர் சொல்கிறார், பசியின் கொடுமை தாங்க முடியாமல் நான் இருக்கும்போது ஒரு நாள் இரவிலே சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி சென்று சிறுநீர் கழிக்கும் போது என்னுடைய சிறுநீர் ஏதோ ஒன்றில் பட்டு தெரித்தது. சிறுநீர் கழித்து முடிந்த பின்னால் அது என்ன என்று எடுத்து பார்த்தேன், கனமான ஏதோ ஒரு பொருளாக இருந்தது. கடித்து பார்த்தேன், கடிக்க முடியவில்லை. ஒரு கல்லிலே வைத்து அதை மென்மையாக்கி அதை நான் சாப்பிட்டேன். இதுவரைக்கும் அது என்ன என்பது எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு பசி இருந்தது என்று சொல்றார்கள். சஹாபாக்கள் மிருகங்கள் மலம் கழிப்பது கொண்டுதான் மலம் கழித்தார்கள். அதாவது மனிதன் மலம் கழிக்கிற அந்த நிலையை தாண்டி மிருகங்களுடைய மலத்தை போன்று அவர்களுடைய மலம் மாறக்கூடிய அளவுக்கு பசியின் கொடுமையை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஷிஅபு அபீ தாலிப் என்கிற அந்த பள்ளத்தாக்கை அவர்கள் சந்தித்த அந்த கொடுமை நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு பல சந்தர்ப்பங்களில் பசியோடு இருந்திருக்கிறார்கள். பசியை அவர்கள் ஒரு சோதனையாக கண்டிருக்கிறார்கள். உதாரணமாக ஹந்தக் யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னால், அகழி யுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னால் அகழி தோண்ட வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அகழி தோண்டுகிறார்கள். கடுமையான கஷ்டமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றிலே ஒரு துண்டை சீலையை கட்டியிருந்தார்கள், துணியை. சஹாபா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் சஹாபாக்களிடத்திலே கேட்டேன், ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துண்டை தன்னுடைய வயிற்றிலே கட்டியிருக்கிறார்கள்? உள்ளே ஒரு கல் வைக்கப்பட்டது போன்ற ஒரு தோற்றமும் தெரிந்தது. இப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், பசியின் கடுமையினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துண்டை கட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னபோது என்னால் இந்த நிலையை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. உடனே நான் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய மனைவி உம்மு சுலைமிடம் ஏதாவது இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், கொஞ்சம் ரொட்டியும் கொஞ்சம்
குழம்பும் இருக்கிறது என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் என்றால் அது போதும், ஏனையவர்களுக்கு அது போதாது என்று சொன்னார்கள். உடனே நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திரும்ப வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, வீட்டிலே ஒருவருக்கு போதுமான உணவு இருக்கிறது, வாங்கள் சாப்பிட்டு விட்டு வருவோம் என்று அழைத்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்தவர்களை அழைத்தார்கள். எல்லோரும் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு அபூ தல்ஹாவுடைய வீட்டுக்கு போகிறார்கள். போனால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுமாறிக்கொண்டு உள்ளே சென்று உம்மு சுலைமிடம், தன்னுடைய மனைவியிடம் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எல்லோரையும் அழைத்துக் கொண்டு வந்து விட்டார்கள், என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைமையை புரிந்துதான் வந்தார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹாவிடம் கேட்டார்கள், இருப்பதை கொண்டு வாரும் என்று சொன்னார்கள். அங்கே இருந்த உணவு கொண்டு வந்து முன்னால் வைக்கப்பட்டது. வெளியிலே சஹாபாக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 10 பேராக உள்ளே எடு என்று சொன்னார்கள். 10 சஹாபாக்கள் வந்தார்கள், இதை சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். 10 பேரும் சாப்பிட்டு மிஞ்சுகிறது. திரும்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 பேரை அழைப்பிட்டு அடுத்த 10 பேரை அழைக்கிறார்கள். இப்படி சுமார் 70-80 பேர் அதிலிருந்து சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சாப்பிட்டு விட்டு குடும்பத்தவர்களுக்கு துஆ செய்து, இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து விட்டு போனார்கள். இந்த அளவுக்கு அதிலே அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு முஅஜிசத்தை அந்த இடத்தில் ஏற்படுத்தி காட்டினார். ஆனால் இங்கே நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியினால் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வருகிறார்கள். வெளியிலே அபூபக்கரும் உமரும் ரலியல்லாஹு அன்ஹுமா இருக்கிறார்கள். நீங்கள் 2 பேரும் ஏன் இந்த நேரத்தில் வெளியே வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். பகல் நேரம், சாப்பாட்டு நேரம், ஏன் இந்த நேரத்தில் நீங்கள் வெளியே வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் 2 பேரும் சொல்லுகிறார்கள், அஹ்ரஜனல் ஜூஉம் மின் புயூத்தினா வல்லதி பஅஸக பில் ஹக், உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பிய மீது சத்தியமாக எங்களை வீட்டிலிருந்து வெளியேற்றியது பசியை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொன்னார். கடும் பசியினால் தான் நாங்கள் 2 பேரும் வீட்டிலிருந்து வெளியே வந்தோம் என்று சொன்னார்கள். வீட்டில் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஅன வல்லதி நஃப்ஸி பியதி லஅஃரஜனி அல்லதி அஃரஜகுமா, அல்லாஹ் மீது சத்தியமாக உங்கள் 2 பேரையும் எது வீட்டை விட்டு வெளியாக்கியதோ அது நான் என்னையும் வீட்டை விட்டு வெளியேற்றி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, வாருங்கள் போவோம் என்று 2 பேரையும் அழைத்துக் கொண்டு ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு போகிறார்கள். போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லி அனுமதி கேட்டுவிட்டு அந்த பெண்மணியிடத்திலே, உன்னுடைய வீட்டுக்காரர் எங்கே என்று கேட்கிறார்கள். அவர் தண்ணீர் எடுக்க போயிருக்கிறார், வந்து விடுவார், உட்காருங்கள் என்று அந்த பெண்மணி சொல்கிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த சஹாபி வந்து விடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் 2 தோழர்களையும் கண்டபோது மிக்க மகிழ்ச்சி அடைந்து அவர் 2 பேரையும் உட்கார வைத்துவிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்து தன்னுடைய தோட்டத்திற்கு சென்று அங்கிருந்த பேரிச்சம்பழங்களை பறித்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கூடையிலே வைத்து கொடுக்கிறார். கொடுத்து விட்டு கத்தியை எடுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்தியை பார்த்து சொன்னார்கள், பால் தரக்கூடிய ஆட்டை அறுத்து விடாதே என்று சொன்னார்கள். அவர் போய் ஒரு கிடாயை அறுத்து இவர்கள் 3 பேருக்கும் விருந்து கொடுத்தார். 3 பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு முடிந்ததும் 2 பேரையும் பார்த்து சொன்னார்கள், லதுஸ்அலுன்ன அன் ஹாதன் நஈம் யௌமல் கியாமா, இந்த நிஅமத்தை பற்றி நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பசியினால் சோதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே, அதாவது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஆமுர் ரஃபாதா, பஞ்சத்தின் வருடம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு நிலை தோற்றம் பெற்றது. இந்த 18ஆம் ஆண்டிலே, ஹிஜ்ரி 18ஆம் ஆண்டிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு பஞ்சம் தோன்றியது. இந்த பஞ்சத்தினால் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் மக்கள் பலர் மரணித்தார்கள். பஞ்சத்தினால், பசியினால் அவர்களுடைய காலத்திலே பலர் மரணித்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பசியினால் பலர் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சஹாபாக்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சஹாபாக்களுக்கு அடுத்து வந்த தாபியீன்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பல காலங்களிலே கடுமையான பஞ்சத்தினாலும் பசியினாலும் மக்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தொடரிலே இன்று நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், எல்லோரும் ஆடம்பரமாக வாழ்கிறார்கள்,
வசதியோடு வாழ்கிறார்கள். பார்க்கிற இடங்களிலெல்லாம் கட்டடங்கள் எழும்பிக் கொண்டே இருக்கின்றன. நாளுக்கு நாள் வாகனங்களின் உற்பத்திகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. விதவிதமான உணவகங்கள் தோற்றம் பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. மக்களுடைய கைகளிலும் நிறைய பொருளாதாரம் வருகிறது. நாம் நினைக்கிறோம் இந்த காலத்தில் எங்கே பசி இருக்கப் போகிறது என்று. ஆனால் உண்மையிலே சில இஸ்லாமிய நாடுகளை நாம் எடுத்து பார்த்தால், உதாரணமாக சோமாலியா, எரித்ரியா, கென்யா, எத்தியோப்பியா, ஜெய்போட்டி போன்ற பல நாடுகளை நாம் எடுத்து பார்த்தால் அங்கே பசியிலே மக்கள் வாடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சர்வதேச உணவு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவலின்படி, WFP வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவலின்படி, இந்த நாடுகளிலே சுமார் 30% குழந்தைகள் உணவில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு பஞ்சம் அங்கே தாண்டவமாடுகிறது. யுனிசெஃப் அண்மையிலே ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அதிலே அது சொல்லுகிறது, 1.25 மில்லியன் 1.25 மில்லியன், அதாவது 12.5 லட்சம் குழந்தைகளை பாதுகாக்கிற விஷயம், குறிப்பாக சோமாலியா போன்ற இந்த பகுதிகளிலே உள்ள குழந்தைகளை பாதுகாப்பதை பற்றி உலகம் மிக கடுமையாக சிந்திக்க வேண்டும் என்று யுனிசெஃப் அறிக்கை வெளியிடுகிறது. அதே போன்று விக்கிபீடியா என்று சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்கிறது. அந்த வெப்சைட் வறுமையை பற்றி சொல்லும் போது, உலகத்திலே ஒவ்வொரு நொடிக்கும் இந்த பசியினால் ஒருவர் மரணிக்கிறார். ஒவ்வொரு நொடிக்கும் ஒருவர் மரணிக்கிறார். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 4000 பேர் பசியினால் இப்போது மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நூற்றாண்டிலே. அதே போன்று ஒவ்வொரு நாளும் 1 லட்சம் பேர் பசியினால் மரணிக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் 36 மில்லியன் மக்கள் இந்த பசியினால் மரணிக்கிறார்கள் என்று 2001 முதல் 2004 வரை உள்ள அந்த ஆண்டு அறிக்கையை ஆதாரம் காட்டி அவர் சொல்கிறார். இந்த அளவுக்கு பசி இன்று உலகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நோன்பு பிடிக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுக்காகத்தான் நோன்பு பிடிக்கிறோம். இதிலே நமக்கு வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அல்லாஹ்வுக்காக என்கிற இஹ்லாஸான நியத்தோடு அல்லாஹ் தஆலா எனக்கு நன்மையை தர வேண்டும், ரய்யான் என்ற வாசலினூடாக சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு தான் நாம் நோன்பு பிடிக்கிறோம். அந்த நோன்பை பிடிக்கிற நேரத்திலே பசியின் கொடுமையையும் நாம் உணரத்தான் செய்கிறோம். 14 மணி நேரங்கள் சாப்பிடாமல் இருக்கும் போது நாம் சஹருக்கு வயிறு நிறைய சாப்பிட்டாலும், விதவிதமான உணவுகளை சஹருக்கு உண்டாலும் கூட ஒரு குறிப்பிட்ட நேரம் தாண்டும் போது அந்த பசி ஒரு நாளைக்கு இல்லாவிட்டாலும் இன்னும் ஒரு நாளைக்கு பசி இதுதான் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய நிலையை நாம் உணரக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பசியினால் நாளாந்தம் 24 மணி நேரமும் முஸ்லிம் நாடுகளில் மக்கள் கொடுமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை கேட்கும் போது நாம் ஒவ்வொருவரும் மிக கவனமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பசி உலகத்தை ஆட்டி படைக்கும் போது நம்முடைய பல சகோதர சகோதரிகள், பச்சிளம் குழந்தைகள், வயோதிபர்கள் இந்த பசியினால் கொடுமைப்படுகிற இந்த சந்தர்ப்பத்தில் நாம் வசதியோடு இருக்கிற, வேளாவேளைக்கு நிறைய சாப்பிடுகிற, விரும்பியதை விரும்பிய நேரத்தில் சாப்பிடுகின்ற நம்முடைய கடமை என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும்போது, முதலாவதாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நிஅமத்தின் பெருமதியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையிலே நம்மை பொறுத்தவரையில் நிஅமத்தின் பெருமதியை புரியாத ஒரு கூட்டம். அல்லாஹ் தஆலா சூரத்துல், அதாவது ஆதியாத் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் குதிரையை பற்றி சொல்கிறார். புழுதியை கிளப்பிக் கொண்டு வேக வேகமாக வந்து குதிரைகளுக்கு மத்தியில் இருந்து சண்டையிடக்கூடிய குதிரையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன், நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று சொல்றான். அன்புள்ள சகோதரர்களே, குதிரையை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று சொல்கிறான். என்ன உடன்பாடு இரண்டுக்கு என்று நாம் பார்க்கும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், நீ உணவு போட்டு வளர்த்த உன்னுடைய குதிரை உனக்கு நன்றி உள்ளதாக அது நடந்து கொள்கிறது. நீ உணவு போட்ட உன்னுடைய குதிரை உனக்கு நன்றி உள்ளதாக நடந்து கொள்கிறது. யுத்த களத்திற்கு நீ அதை விரட்டி செல்லும் போது உன்னை ஏற்றிக்கொண்டு யுத்த களத்திற்கு சென்று
எதிரிகளுக்கு மத்தியிலே நின்று உன்னை பாதுகாப்பதற்காக அது போராடுகிறது, நீ சொல்வதை அது செய்கிறது, அது உனக்கு நன்மையோடு நடக்கிறது. ஆனால் என்னுடைய பூமியிலே வாழுகிற நீ, என்னுடைய அடியானாக இருக்கிற நீ, என்னுடைய ரிஸ்கை தின்னுகிற நீ, என்னால் அனைத்தையும் பெற்றுக் கொள்கிற நீ, என்னுடைய விஷயத்தில் நன்றி கட்டவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற நிஅமத்துகளின் பெருமதி நமக்கு புரியாமல் இருக்கிறது. அல்லாஹ் நாடியதனால் தான் நாம் இப்படி இருக்கிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய திறமைகள் கிடையாது, நம்முடைய ஆற்றல்கள் கிடையாது, நாம் பாடுபட்டது கிடையாது. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள், ஒருவர் நல்ல கல்விமானாக இருக்கிறார், என்னுடைய திறமையினால் கல்விமானாக நான் மாறினேன் என்று நினைக்கிறார். இல்லை, அல்லாஹ் நாடி நாம் கல்விமான்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நாடி இருந்தால் இந்த ஊரிலே, இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே எத்தனை பைத்தியக்காரர்கள் அலைந்து திரிகிறார்கள். அல்லாஹ் நம்மையும் அப்படி படைத்திருக்க முடியுமா முடியாத சகோதர சகோதரிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மில் வசதி படைத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்னுடைய திறமையினால் வசதி உள்ளவனாக நான் மாறிவிட்டேன் என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் வீதி ஓரங்களிலே படுக்கிறார்கள், பிச்சை கேட்கிறார்கள், நம்மிடத்திலே வந்து நம்முடைய கடையிலே வந்து கெஞ்சுகிறார்கள். நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். சில நேரங்களிலே நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கும் போது, பாய் ஏதாவது கொடுங்கள் பாய் என்று நம்மிடத்திலே அவர்கள் கெஞ்சுகிறார்கள். அல்லாஹ் நாடி இருந்தால் நம்மையும் அப்படி ஆக்கியிருக்க முடியுமா முடியாதா? அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். எத்தனையோ பேர் இன்று அங்கவீனமான குழந்தைகளை பெற்றிருக்கிறார்கள். கண் தெரியாத, காது கேட்காத, மூளை வளர்ச்சி இல்லாத, கால் நொண்டியான, கை சொத்தியான எத்தனையோ குழந்தைகளை நாளாந்தம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அல்லாஹ் ஆரோக்கியமான குழந்தைகளை தருகிறார். நம்மை அல்லாஹ் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான். இவ்வளவு நியமத்துகளை அல்லாஹ் தந்திருப்பதற்கு என்ன நன்றி நாம் பாராட்டுகிறோம்? நம்முடைய உள்ளத்தினால் இவ்வளவு அல்லாஹ் தந்தான் என்றாவது நினைத்து பார்க்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. கல்வியில் முன்னேறியவர் என்னுடைய திறமை என்று நினைக்கிறார், அதை கொண்டு பெருமை அடிக்கிறார். பொருளாதாரத்தில் முன்னேறியவர் என்னுடைய திறமை என்று நினைக்கிறார், அதை வைத்து பெருமை பாராட்டுகிறார். அல்லது அல்லாஹ் தஆலா சில நேரங்களில் உடலமைப்பை கொண்டு அழகுபடுத்தியவர்கள் அது அவருக்கு ஏதோ கிடைத்த வரம் என்று நினைத்துக் கொண்டு மற்றவர்களை கேவலமாக பார்க்கிறார். அல்லது குழந்தை பாக்கியத்தை பெற்றவர் தன்னுடைய திறமையினால் குழந்தை கிடைத்தது போன்று நினைத்துக் கொண்டு குழந்தை கிடைக்காதவர்களை ஏளனமாக பேசுகிறார். இப்படியான நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தந்த இந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலையை நாம் காணவில்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது எல்லாவற்றையும் விட மேலாக அல்லாஹ் தஆலா நம்மை ஒரு இந்து பெற்றோருக்கு பிறக்க வைக்காமல், ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறக்க வைக்காமல், ஒரு யூத பெற்றோருக்கு பிறக்க வைக்காமல், ஒரு முஸ்லிம் பெற்றோருக்கு பிறக்க வைத்து ஹிதாயத்தை தந்திருக்கிறானே, இதை இதயபூர்வமாக நினைத்து அல்ஹம்துலில்லாஹ் என்று எப்போதாவது சொல்லியிருக்கிறோமா என்று பார்த்தால் ஏதோ சடன்லியாக இது கிடைத்தது போன்ற ஒரு உணர்வோடு தான் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறார், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். நீங்கள் நன்றியோடு நடந்து கொண்டால் இன்னும் உங்களுக்கு தருவேன். நீங்கள் நன்றியோடு நடந்தால் இன்னும் தருவேன். வலஇன் கஃபர்தும், நீங்கள் நன்றி கெட்டவர்களாக நடந்தால் இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய தண்டனை மிக கடுமையானது. அது இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம், மறுமையிலும் கிடைக்கலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எத்தனையோ பணக்காரர்கள், வசதியோடு இருந்தவர்கள் ஒன்றுக்கும் வழி இல்லாமல் மாறி இருக்கிறார்களா இல்லையா? சில நேரங்களில் அவர்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் அப்படி செய்யலாம். சில நேரங்களில் அவர்களுடைய பெருமைக்கு கொடுத்த தண்டனையாக கூட இருக்கலாம். எத்தனையோ படித்தவர்கள், சாதாரணமாக படித்தவர்கள் பெரும் தொழில்களில் இருக்க, நிறைய படித்தவர்கள் ஒன்றும் இல்லாமல் கை நீட்டி தெரியக்கூடிய நிலைகளை பார்க்கலாம். இதுவும் கூட சில நேரம் சோதனையாக இருக்கலாம், அல்லது தண்டனையாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நன்றியோடு நடங்கள், உங்களுக்கு இன்னும் இன்னும் நான் தருவேன். சூரத்து இப்ராஹிம் 14வது அத்தியாயம் 7வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா அதை சொல்கிறான். நன்றியோடு நடந்தால் இன்னும் இன்னும் தருவேன். நீங்கள் நன்றி கெட்டவர்களாக நடந்தால் என்னுடைய தண்டனை கடுமையானது. அது உங்களுக்கு புரியாது. ஆனால் இந்த உலகத்திலும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கலாம். இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்காமல் போனால் மறுமையில் நிச்சயமாக தண்டனை இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு நாம் நிறைய நன்றி செலுத்த வேண்டும். முதலாவது நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். சாப்பிட்டு முடிந்தது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா வரஸகனீஹி மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவ்வா. எத்தனை பேர் ஓதுகிறோம்? எத்தனை பேர் இந்த துஆவை ஓதுகிறோம்? அல்லாஹ்வை எத்தனை பேர் இப்படி வாயினால் மனதார புகழ்கிறோம்? இல்லை சகோதரர்களே,
சோதிக்கப்பட்டவர்கள், சோதனைக்குள்ளாக்கப்பட்ட மக்களை நீங்கள் பார்த்தால், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம பதலாஹு பிஹி வஃபத்தலனி அலா கதீரின் மிம்மன் خلق தஃதீலா என்று ஓதுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம பதலாஹு பிஹி, அவனை சோதித்ததிலிருந்து என்னை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வஃபத்தலனி அலா கதீரின் மிம்மன் خلق தஃதீலா, அவன் படைத்த எல்லாவற்றையும் விட என்னை சிறப்பித்திருக்கிறானே, அதற்காக அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்களே. அவனை பார்த்துவிட்டு, சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவனை பார்த்துவிட்டு எத்தனை பேர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றோம்? நோயினால் சோதிக்கப்பட்டவன், பசியினால் சோதிக்கப்பட்டவன், வறுமையினால் சோதிக்கப்பட்டவன், உடல் உறுப்புகளை இழந்து சோதிக்கப்பட்டவன், மூளை கோளாறினால் சோதிக்கப்பட்டவன், இப்படி சோதிக்கப்படுகிற மனிதர்களை பார்த்து எப்போதாவது நாம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம பதலாஹு பிஹி வஃபத்தலனி அலா கதீரின் மிம்மன் خلق தஃதீலா என்று சொல்கிறோமா என்று கேட்டால் அதுவும் இல்லை. ஏதோ பெருமையாக பேசிவிட்டு நானும் அவனும் ஒன்றாகத்தான் படித்தோம், நானும் அவனும் ஒரே ஊரிலே நான் இருந்தோம் என்று பெருமையாக சொல்லுவோம். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளத்திலிருந்து வருவதில்லை. சிலர் முகஸ்துதியாக சொல்லுவார்கள், மற்றவர்களிடத்தில் தான் ஒரு பணிவானவன் என்பதை போன்று காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அருளால் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அவர்களுடைய ஆழ் மனதிலிருந்து அந்த நன்றி வெளிப்படுவது கிடையாது. உள்ளத்தால் அல்லாஹ்வுக்கு எப்போதும் நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று நம்முடைய நாவினாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தை எப்போதும் வந்து கொண்டிருக்கவே வேண்டும். சாப்பிட்டு முடிந்ததும் அல்ஹம்துலில்லாஹ், ஆடை அணிந்ததும் அல்ஹம்துலில்லாஹ், சோதிக்கப்பட்டவர்களை கண்டதும் அல்ஹம்துலில்லாஹ், அதே போன்று தூங்கி எழுந்ததும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்ஹம்துலில்லாஹ் என்பதை அதிகமாக சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அடுத்ததாக நம்முடைய செயற்பாடுகள் நன்றிக்குரிய முறையில் இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமக்கு ஒரு கிட்னி தேவைப்படுகிறது என்பது இல்லை. 2 கிட்னிகளும் ஃபெயிலியர் ஆகி ஒரு கிட்னி தேவைப்படுகிறது. விளம்பரம் செய்கிறோம். ஒரு சகோதரன் அவனாக வந்து நான் என்னுடைய கிட்னியில் ஒன்றை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னால் நம்முடைய மனம் என்ன நிலையை அடையும் யோசித்து பாருங்கள். எந்த ஒன்றும் வேண்டாம், அல்லாஹ்வுக்காக என்னுடைய கிட்னியில் ஒன்றை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று அவன் சொன்னால் நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஒரு பையன் ரத்தம் தேவைப்படுகிறது, உடனடியாக ஒருவன் நம்முடைய 2 பேருடைய இரத்தமும் ஒன்றாக இருக்கிறது, எனவே உடனடியாக அந்த இடத்திலே நமக்கு இரத்தத்தை தருகிறான் என்றால் இவ்வளவு மகிழ்ச்சி அளிக்கும். அந்த சகோதரனுக்கு எப்படி நன்றி பாராட்டுவது என்று தெரியாமல் தடுமாறும். அவனுக்காக எதை செய்வதற்கும் நாம் தயாராகும். ஆனால் இந்த ரப்புல் ஆலமீன் நல்ல பார்க்கக்கூடிய 2 கண்கள், கேட்கக்கூடிய 2 காதுகள், சுத்தமான இரத்தத்தை உடல் முழுக்க தந்திருக்கிறான், ஆரோக்கியமான கிட்னிகளை தந்திருக்கிறான். இந்த ரப்புக்கு நாம் இந்த இவ்வளவையும் தந்த அல்லாஹ்வை நன்றியோடு நினைத்தால் நிச்சயமாக நமக்கு அழுகை வர வேண்டும். நன்றியுள்ள மனிதனாக இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு அழுகை. இவ்வளவையும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானா, இதற்கு மேல் கல்வியை தந்திருக்கிறான், இதற்கு மேல் குழந்தை செல்வத்தை தந்திருக்கிறான், இதற்கு மேல் கண்ணியத்தை தந்திருக்கிறான், இதற்கு மேல் செல்வத்தை தந்திருக்கிறான், இதற்கு மேல் அல்லாஹ் தஆலா எவ்வளவோ தந்திருக்கிறான். இதற்காக அல்ஹம்துலில்லாஹ் என்று அழக்கூடிய ஒரு நிலை நம்மிடத்திலே வந்திருக்கிறதா என்றால் இல்லை சகோதரர்களே. சரி, அழவில்லை, அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் இபாதத் செய்வோம் என்கிற அந்த உணர்வாகும். நிர்பந்தத்தில் இபாதத் செய்வோம். பயம் காட்டுகிறார்கள், தொழவில்லை என்றால் காபீர், தொழுகையை விட்டால் காபீர், ஜக்காத்து கொடுக்காவிட்டால் நரகம், ஹஜ்ஜி செய்யாவிட்டால் யூதனாக கிறிஸ்தவனாக மரணிக்க வேண்டும் என்று சொல்வதனால் தொழ விரும்புகிறோம், நன்றியோடு தொழ விரும்பவில்லை. அதனால் தான் தொழுகையில் போய் சேர்ந்தால் நம்மால் தொழ முடியவில்லை. நீண்ட சூறா ஓதினால் நிற்க முடியவில்லை, நீண்ட சுஜூதை அடைந்தால் தூக்கம் வருகிறது, ஃப்ரெஷ்ஷாக பள்ளிவாசலுக்கு செல்கிறோம், தக்பீர் கட்டிய பின்னால் கொட்டாவி வருகிறது. ஏனென்றால் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வேண்டி சடங்காக சம்பிரதாயமாக அந்த தொழுகையை நிறைவேற்றி பழகிவிட்டோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே உண்மையிலேயே தன்னுடைய 2 பாதங்களும் வீங்குகிற அளவுக்கு நின்று வணங்குவார்கள். 2 பாதமும் வீங்கி போகும். ஒரு ரக்காத்திலே, கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு ரக்காத்திலே சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல இம்ரான், சூரத்துல் நிசா
இந்த 3 அத்தியாயங்களையும் ஓதியிருக்கிறார்கள். சூரத்துல் பக்கரா, சூரத்து ஆல இம்ரான் 2வது அத்தியாயம், 3வது அத்தியாயம், 4வது அத்தியாயம். இந்த 3 அத்தியாயங்களையும் ஒரு ரக்காத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். இப்போ நம்ம நோம்பில் சிலர் ஓத ஆரம்பித்திருப்போம். இப்பதான் நமக்கு சூரத்து ஆல இம்ரான் அல்லது சூரத்து நிசா முடிஞ்சிருக்கு. நோம்பு ஃபர்ஸ்ட்ல ஓத ஆரம்பிச்சு இப்பதான் சூரத்து நிசா முடிச்சிருக்கு. பழமையாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரக்காத்தில் இதோ ஓதுகிறார்கள். பாதங்கள் நீங்கி போகின்றன. சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ் தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் இப்படி நின்று வணங்க வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய பதில் சொல்கிறேன். அவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள். நான் கடமைக்காக வணங்கவில்லை, என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி வணங்கவில்லை, அல்லாஹ்வுக்கு நன்றிக்காக நின்று வணங்குகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் என்ன செய்திருக்கிறோம் சகோதர சகோதரிகளே? உள்ளத்திடத்தில் கேட்டு பார்க்கணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக பணம், நேரம், மற்ற முயற்சிகள் ஏதாவது நாம் செய்திருக்கிறோமா? சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்று செய்வது நம்முடைய சுயநலம். நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று செய்வது நம்முடைய சுயநலம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அந்த நன்றி உணர்வோடு ஏதாவது செய்திருக்கிறோமா என்று கேட்டால் பெரும்பாலானவர்களிடத்தில் அப்படியான நிலை இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளின் பெருமதியை நாம் புரியவில்லை. அல்லாஹ்வின் அருட்கொடையை இழக்கும் போது புரிவோம். நீங்கள் நன்றியோடு நடந்தால் இன்னும் தருவேன், நன்றி கெட்டவர்களாக இருந்தால் என்னுடைய தண்டனை கடுமையானது. திடீரென ஒரு நோய் வந்தால் அல்லாஹ்வை நினைக்கிறோம். இரத்தத்திலே கிருமி என்றால் அல்லாஹ்வை நினைக்கிறோம். சிறுநீரிலே கிருமி என்றால் அல்லாஹ்வை நினைக்கிறோம். கிட்னியில் பாதிப்பு என்றால் அல்லாஹ்வை நினைக்கிறோம். அது அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய நினைப்பு வருவதே இல்லை. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் மாற வேண்டும். இது முதல் கடமை. இரண்டாவது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பதோடு சேர்த்து இந்த பசியிலே பட்டினியிலே வாடுகிற மக்களுக்கு உணவு வழங்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது, கடமை. இது சுன்னத்தல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அத்இமுல் ஜாய, பசித்தவனுக்கு உணவு வழங்குங்கள், வஊதுல் மரீத், நோயாளியை நோய் விசாரிக்க செல்லுங்கள், வஃபுக்குல் ஆனி, கைதிகளாக இருப்பவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஊரிலே ஒருவன் பசித்தவனாக வருகிறான் என்றால், இப்போது இந்த இடத்திலே நாம் இருக்கும்போது உள்ளே ஒருவன் பசித்தவனாக வந்து நம்மிடத்தில் உணவு கேட்டால் அவனுக்கு உணவு வழங்குவது அனைவருக்கும் ஃபர்லாகும், அனைவருக்கும் வாஜிபாகும். யாராவது ஒருவர் கொடுத்து விட்டால் எல்லோரும் தப்பலாம், யாருமே கொடுக்கவில்லை என்றால் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகள். இந்த அளவுக்கு உணவு வழங்குவதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த உணவு வழங்குவதனால் சுவர்க்கம் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அஃப்ஷுஸ் ஸலாம், நீங்கள் சலாத்தை பரப்புங்கள், சலாம் சொல்லுங்கள். வ அத்இமுத் தஆம், பசித்தவர்களுக்கு உணவு வழங்குங்கள். வஸல்லு வன்னாசு நியாம், மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் எழுந்து தொழுங்கள். ததுஃபுலுல் ஜன்னத்து பிஸ்ஸலாம், சாந்தியாக பாதுகாப்பாக நீங்கள் சுவர்க்கம் செல்லலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசித்தவர்களுக்கு உணவு வழங்குவதை நமக்கு வலியுறுத்தி அது சுவர்க்கம் செல்லக்கூடிய ஒரு வழிமுறை என்று சொல்கிறார்கள். ஒரு நாள் ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல்-பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பகல் பொழுதில் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு கூட்டம் வந்தார்கள். அவர்கள் ஒழுங்காக ஆடை அணிந்திருக்கவில்லை, கால்களிலே பாதணி இருக்கவில்லை, கைகளிலே வாள்கள் இருந்தன. அவர்கள்
பசியிலும் வறுமையிலும் வாடிக்கொண்டிருப்பதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மாறியது. டென்ஷனாகி விட்டார்கள். வீட்டுக்குள் போனார்கள். வந்தவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பாங்கு சொல்லு, இகாமத் சொல்லு என்று சொன்னார்கள். தொழுகை நடத்தினார்கள். மிம்பருக்கு ஏறி மக்கள் மத்தியிலே உருக்கமாக உபதேசம் செய்தார்கள். உபதேசம் செய்து கடுமையான உபதேசம். இந்த மக்களுடைய நிலையை பார்த்து மிக உருக்கமாக உபதேசம் செய்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற நேரத்தில் ஒரு சஹாபி எடுத்து சென்று அவருடைய வீட்டுக்குள் இருந்து சில பொருட்களை கொண்டு வந்து தர்மமாக கொடுத்தார். இதை பார்த்து ஒவ்வொருவராக வீட்டுக்குள் சென்று தர்மங்களை கொண்டு வந்து குவித்து அவர்களுக்கு கொடுத்தார்கள். இதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. யார் ஒருவர் ஒரு நல்ல சுன்னத்தை உயிர்ப்பிக்கிறாரோ அவருக்கு அந்த சுன்னத்தின் நன்மையும் அதை செய்தவர்களுடைய நன்மையும் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆரம்பித்த சஹாபியை பாராட்டினார்கள். ஏன் இந்த நிகழ்ச்சி நடந்தது என்றால், அவர்கள் வந்திருந்தும் இந்த வறுமை கோலத்தில் கஷ்டமான கோலத்தில் வந்திருந்தும் சஹாபாக்கள் அவர்களுக்கு எதுவும் செய்யவில்லை. இதை பார்த்துத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில் மாற்றம் ஏற்பட்டது. இவ்வளவு அவசரமாக அவர்கள் தொழுகை நடத்திவிட்டு உபதேசம் செய்து சதக்காவை தூண்டினார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பசித்தவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும். அதே போன்று ஆமுர் ரஃபாதா என்கின்ற அந்த பஞ்ச காலத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் சாப்பிடுவதற்கு ஓரளவு வசதி இருந்தது, கலீஃபா என்கிற வகையில். ஆனால் அவர்கள் வெறும் எண்ணெயை மாத்திரமே சாப்பிட்டார்கள். அதனால் அவர்களுடைய வயிற்றிலே எப்போதும் ஒரு இரைச்சல் இருந்து கொண்டே இருக்கு. நெய்யை சாப்பிட்டு பழகியவர்கள், வெண்ணெய் சாப்பிட்டு பழகியவர்கள் வெறும் எண்ணெயை சாப்பிடுகிற நேரத்தில் அந்த வயிற்றிலே ஒரு இரைச்சல் வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயிற்றை குத்தி சொன்னார்கள், தகர்கர், நன்றாக இறைந்து கொண்டிரு, இன்னஹு லைஸ லக இந்தனா கைரஹு ஹத்தா யஹ்யன் நாஸ். மனிதர்கள் உயிர் வாழ்கிற வரைக்கும், மனிதர்கள் நன்றாக சாப்பிட்டு உயிர் வாழ்கிற வரைக்கும் உங்களுக்கு எங்களிடம் வேறொன்றும் இல்லை என்று தன்னுடைய வயிற்றோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசினார்கள். இதை இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கிதாபு ஸுஹ்த் என்ற நூலிலே குறிப்பிடுகிறார்கள். அதாவது மக்களுக்கு கொடுக்க வேண்டும், மக்களுடைய பசியை போக்க வேண்டும் என்பதிலே கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? சிந்தித்து பாருங்கள். அங்கே 1.25 மில்லியன் குழந்தைகள் மரண எச்சரிக்கையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். பலர் பசியினால் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வீட்டில் நிறைய சமைக்கிறோம், நிறைய சாப்பிடுகிறோம், நிறைய கொட்டுகிறோம். இதில் கவலையான விஷயம் என்னவென்றால், இஸ்லாமிய நாடுகளில் தான் கூடுதலான இந்த பஞ்சம் காணப்படுகிறது, இந்த பசி காணப்படுகிறது. அதே நேரத்தில் சில இஸ்லாமிய நாடுகளில் 40% உணவுகள் குப்பை தொட்டிகளை சந்திக்கின்றன. அல்லாஹ் இதை எப்படி பொறுத்துக் கொள்வார்? சமைத்து சாப்பிட முடியாமல் அள்ளி கொட்டக்கூடிய நிலை சில முஸ்லிம் நாடுகளிலே காணப்படுகிறது. நம்முடைய வீடுகளிலும் நம்ம அந்த ரமலான் காலம் வந்தால் பார்க்கிறோம். சகருக்கு நிறைய சமைக்கிறோம், எஞ்சுவதை அப்படியே அள்ளி வீசுகிறோம். இஃப்தாருக்கு நிறைய குடிக்கிறோம், அரைவாசியை தூக்கி எறிந்து விடுகிறோம். ஏழை பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆப்பிரிக்காவிலே, சோமாலியாவிலே, எரித்ரியாவிலே, எத்தியோப்பியாவிலே, ஜைபோட்டியிலே, இப்படி பல இடங்களிலே மக்கள் பசியிலே, பசி கொடுமையிலே வாடிக்கொண்டு இலைகளையும் குலைகளையும் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற நேரத்திலே சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் இலைகளை சாப்பிடுகிறார்கள், மிருகங்கள் சாப்பிடுகிற புட்பூண்டுகளை சாப்பிடுகிறார்கள் எனும் போது நம்முடைய வீட்டிலே நாம் அள்ளி கொட்டுகிறோம் என்றால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக இதை அங்கீகரிக்க மாட்டார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சோமாலியாவுக்கு கொடுப்பது ஒரு பக்கம் இருக்க, நம்முடைய குடும்பத்தில் உள்ள எத்தனையோ பேர் சாப்பிட வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். நம்முடைய பக்கத்து வீட்டிலே எத்தனையோ பேர் சாப்பிட வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்களை பற்றி கவலைப்பட்டிருக்கிறோமா? ரமலான் காலமாகட்டும், ரமலான் அல்லாத காலங்களாகட்டும், பெருநாள் தினமாகட்டும்,
அந்த நேரங்களில் என்னுடைய வீடு நான் என்பதிலே தான் கவனமாக இருக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு விதவை பெண் இருப்பார். அவளிடத்திலே 2-3 அனாதை குழந்தைகள் இருக்கும். நம்முடைய வீட்டிலே ஆட்டை அறுத்து பிரியாணி செய்து சாப்பிடுவோம். அந்த வீட்டிலே இருக்கிற விதவையின் நிலை என்ன என்பதை பற்றி சிந்திக்க மாட்டோம். இப்படி பல முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டிலே இருக்கிறவன் ஒரு மாற்று மதத்தவனாக இருந்தாலும் அவனை பசியோடு போடக்கூடாது என்று நமக்கு வழிகாட்டுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, சஹாபாக்களும் சரி, தங்களுடைய வீட்டில் ஏதாவது விசேடமாக செய்யப்பட்டால் பக்கத்து வீட்டிலே இருக்கிறவர்களுக்கு தான் முதலாவது கொடுப்பார்கள். முஸ்லிமா முஸ்லிம் அல்லாதவனா என்பதை பார்க்க மாட்டார்கள். ஆனால் நோன்பு பிடித்து பசியை உணர்கிற நாம் அடுத்தவன் பசியோடு எவ்வளவு கஷ்டப்படுவான் என்பதை சிந்திக்காமல் நம்முடைய வீட்டிலே சமைத்து எவ்வளவு கொட்டுகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா வீண் விரயம் செய்வதை நமக்கு ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆராஃப் 31வது வசனத்திலே சொல்கிறான், யா பனி ஆதம் ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித். ஆதமுடைய மக்களே, பள்ளிவாசலுக்கு செல்லும் போது உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். ஆதமுடைய மக்களே, பள்ளிவாசல்களுக்கு செல்லும் போது உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். வக்குலு, நீங்கள் சாப்பிடுங்கள். வஷ்ரபு, நீங்கள் குடியுங்கள். வலா துஸ்ரிஃபு, வீண்விரயம் செய்யாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக அவன் வீண்விரயம் செய்பவர்களை விரும்பவே மாட்டான். அல்லாஹ் விரும்பினால் தான் சொர்க்கம் செல்ல முடியும். அல்லாஹ் நேசித்தால் தான் சொர்க்கம் கிடைக்கும். நம்முடைய அமலால் நாம் சொர்க்கம் செல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நீங்கள் செய்கிற அமல்களை கொண்டு நீங்கள் சொர்க்கம் செல்ல மாட்டீர்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வஅன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கும் அப்படித்தானா என்று கேட்டபோது, ஆம், என்னுடைய நிலையும் அதுதான். ஆனால் என்னை அவனுடைய அருளால் அல்லாஹ் சூழ்ந்து கொண்டான். அவனுடைய அருளை எனக்கு சொரிந்து விட்டான். எனவே சொர்க்கம் கிடைக்கும். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் சொரிந்தால் தான் சொர்க்கம் கிடைக்கும். எனவே வீண்விரயம் செய்தால் அல்லாஹ்வுடைய அன்பை அருளை நாம் இழந்து விடுகிறோம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா 26வது சூரத்துல் இஸ்ரா 26-27 வசனங்களிலே சொல்லும்போது, வலா துபத்திர் தப்தீரா, வீண்விரயம் செய்யாதீர்கள். இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், நிச்சயமாக வீண்விரயம் செய்கிறவர்கள் ஷைத்தானின் நண்பர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். வீண்விரயம் செய்யாதீர்கள், நிச்சயமாக வீண்விரயம் செய்கிறவர்கள் ஷைத்தானின் தோழர்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த 2 விதமான வீண்விரயத்தை நம்முடைய சமுதாயத்திலே பார்க்கிறோம். ஒன்று ஹராமான வீண்விரயம், ஹராத்தில் வீண்விரயம் செய்வது, போதை வஸ்துக்களுக்காக, புகைத்தலுக்காக, சினிமாவுக்காக, பார்ட்டிகளுக்காக, இப்படி ஹராமான வழிகளில் தங்களுடைய பணங்களை வீண்விரயம் செய்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் அனுமதிக்கப்பட்டவற்றில் வீண்விரயம், திருமணத்தில் வீண்விரயம், வீட்டிலே சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் வரும்போது வீண்விரயம், நாளாந்தம் வீண்விரயம், நோன்பு காலத்தில் வீண்விரயம், சஹருக்கு வீண்விரயம், இஃப்தாருக்கு வீண்விரயம் என்று அனுமதிக்கப்பட்ட வழிகளில் வீண்விரயம் செய்கிறார்கள். எப்படி வீண்விரயம் செய்தாலும் வீண்விரயம் செய்கிறவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். வீண்விரயம் செய்கிறவர்கள் ஷைத்தானின் தோழர்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மறுமையிலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் எழுப்புவார். அப்படி எழுப்புகிற நேரத்தில் சூரியனை நம்முடைய தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வருவார். நம்முடைய உடம்பில் இருந்த ஆடையை கலட்டி விடுவார். காலிலே பாதணி செருப்பிருக்க மாட்டாது. நிலம் சுடப்பட்ட ரொட்டியை போன்றிருக்கும். ஓடி ஒதுங்குவதற்கு மர நிழல்களோ கட்டடங்களோ எதுவுமே அங்கே இருக்க மாட்டாது. இங்கே தாய் பிள்ளை, தந்தை மகன், கணவன் மனைவி, நண்பர்கள் கூட்டு என்றெல்லாம் நாம் இறுக்கமாக இருக்கிறோம். நண்பர்களுக்காக வேண்டி, பெற்றோருக்காக வேண்டி எவ்வளவு பாவங்களையும் அநியாயங்களையும் செய்கிறோம். ஆனால் அங்கே சென்று விட்டால் பெற்ற தாயே பிள்ளையை கண்டால் விரண்டோடுவான், பிள்ளை தாயை கண்டால் விரண்டோடுவான், கணவன் மனைவியை கண்டு விரண்டோடுவான், மனைவி கணவனை கண்டு விரண்டோடுவான். அல்லாஹ் தஆலா சூரத் அபஸிலே சொல்கிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி.
ஒவ்வொருவரும் அடுத்தவரை கண்டால் ஓட்டம் எடுப்பார்கள், பக்கத்தில் வரவே மாட்டார்கள். உன்னை நம்பி நான் இதை செய்தேன், எனக்கு உதவி செய் என்று அந்த நேரத்தில் இவன் கெஞ்சினால் கண்டுகொள்ளவே மாட்டான். அப்படியான அந்த மஹ்ஷரிலே அல்லாஹ் தஆலா எல்லோரோடும் நேரடியாக பேசுவார். மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்பு, உங்கள் ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான். லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான், உங்களுக்கு இடையில் மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த நேரத்திலே 4 கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்லாதவரை ஒரு அடியானுடைய பாதம் அசைக்கப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த 4 கேள்விகளில் ஒன்று உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய். இரண்டாவது வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய். மூன்றாவது வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, உன்னுடைய பொருளாதாரம் உனக்கு எப்படி வந்தது, எப்படி போனது. நான்காவதாக வஅன் இல்மிஹி மாதா அமில பிஹி, உன்னுடைய அறிவை கொண்டு என்ன செய்தாய். இந்த 4 கேள்விகளும் நிச்சயமாக கேட்கப்படும். நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கேட்கப்படும். நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் கேட்கப்படும். அந்த நேரத்தில் கை செய்தப்படுவோம். அல்லாஹ் இந்த கேள்விகளை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக கேட்கும் போது பயந்து போய் வலது பக்கம் திரும்புவோம். வலது பக்கம் நாம் தேடியது குவிக்கப்பட்டிருக்கும், விண்விரயங்கள் குவிக்கப்பட்டிருக்கும், ஹராம் குவிக்கப்பட்டிருக்கும், அநியாயங்கள் குவிக்கப்பட்டிருக்கும், சதிகள் குவிக்கப்பட்டிருக்கும். இவ்வளவு பார்த்து இவ்வளவும் நான் செய்தவைகளா என்று அதிர்ச்சி அடைந்து இடது பக்கம் பார்ப்போம். இடது பக்கமும் அப்படியே குவிக்கப்பட்டிருக்கும். நடுநடுங்கி அல்லாஹ்வை பார்ப்போம் என்று நிமிர்ந்து பார்ப்போம். மாயரா தில்கா வஜ்ஹிஹி இல்லன்னார், முன்னால் நரகம் இறைந்து கொண்டு கொதித்துக் கொண்டிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இத்தகுன்னார் இத்தகுன்னார் இத்தகுன்னார், நரகத்திற்கு அஞ்சுங்கள், நரகத்திற்கு பயப்படுங்கள். இத்தகுன்னார் வலவு பிஷிக்கி தம்ரா, ஒரு ஈச்சம்பழ துண்டையாவது தர்மம் செய்து நரகத்திற்கு அஞ்சுங்கள். அந்த நரக பயம் உங்களுடைய உள்ளத்தில் வரட்டும். அப்படி இல்லை என்றால் வலவு கலிமத்தின் தையிபா, ஒரு நல்ல வார்த்தையை நரகத்திற்கு பயந்து பேசுங்கள். நரகம் கொடியது, நரகம் அகோரமானது, நரகத்தின் விறகுகள் மனிதர்களும் கற்களும். அந்த நரகத்திற்கு நீங்கள் போய்விடாதீர்கள், உங்களுடைய உள்ளத்தில் நரக பயம் இருக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, எனவே இந்த மஹ்ஷரிலே வைத்து நம்முடைய பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் கேட்பார். அந்த நேரத்தில் யா அல்லாஹ், ஏழைகளுக்கு உணவு வழங்கினேன், பசித்தவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன், உன்னுடைய பாதையில் தர்மம் செய்தேன், ஜக்காத்து கொடுத்தேன், உனக்கு விருப்பமான வழிகளில் என்னுடைய பொருளாதாரத்தை நான் ஈட்டினேன், உனக்கு விருப்பமான வழிகளில் என்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்தேன் என்று அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லக்கூடிய நிலை நம்மிடத்திலே வருமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இல்லை என்றால் அந்த நேரத்தில் கை செய்தப்பட்டு சொல்லுவோம், யா லைத்தனி குன்து துராபா, நான் மண்ணாக இருந்திருக்க கூடாதா. எனக்கு ஏற்பட்ட கை சேதமே இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா என்னை அழித்து மண்ணோடு மண்ணாக்கி இருக்க கூடாதா. ஆணவத்தோடு கர்வத்தோடு அல்லாஹ்வுடைய உபதேசங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலை எல்லாம் கண்டுகொள்ளாமல் மனோ இச்சை என்று மனோ இச்சையே கடவுளாக ஏற்றுக்கொண்டு மனோ இச்சைக்கு பின்னால் அழிந்து திரிந்தேனே. மனோ இச்சை என்னுடைய கண்ணியம், என்னுடைய பதவி, என்னுடைய பொறுப்பு, என்னுடைய அந்தஸ்து, எனக்கு மக்கள் தரக்கூடிய செல்வாக்கு இதுதான் என்று நம்பி நம்பி ஏமாந்து வீண்விரயம் செய்தேன், ஹராம்களை செய்தேன். அந்த உலக அழிவோடு நானும் அழிந்திருக்க கூடாதா என்று அந்த நேரத்தில் கை செய்தப்படுவோம். அந்த கை செய்தத்தினால் எந்த பலனும் இல்லை. அல்லாஹ் தஆலா அந்த மோசமான நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பை அல்லாஹ் தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கிறார். நோன்பை அல்லாஹ் கடமையாக்கியதற்காக வேண்டி ஏன் எதற்கு என்று கேட்காமல் நோக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. முஸ்லிம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க தன்னை அர்ப்பணித்தவன் என்பது அர்த்தமாகும். அந்த அடிப்படையில் நாம் நோன்பு பிடிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எவைகளை எல்லாம் கடமையாக்குகிறானோ அதிலே அல்லாஹ் தஆலா பல நன்மைகளையும் பல தத்துவங்களையும் வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நோன்பிலே பல நன்மைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அப்படியான நன்மைகளிலே ஒன்று பசியின் தன்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தருகிறார். அப்படி பசியின் தன்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய நாம் இன்று நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய உடன்பிறப்பு, சில நேரம் நம்முடைய பெற்றோர், சில பிள்ளைகள் பெற்றோரை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அவர்கள்
சந்தோஷமாக மகிழ்ச்சியாக விதவிதமான உணவுகளை அவர்கள் விரும்புகிற உணவகங்களிலே சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். வீட்டிலே என்னுடைய தந்தையின் நிலை என்ன, என்னுடைய தாயின் நிலை என்ன என்பதை யோசிக்க மாட்டார்கள். தன்னுடைய உடன்பிறப்புகளை பற்றி யோசிக்க மாட்டார்கள். தன்னுடைய தந்தையின் உடன்பிறப்புகள், தாயின் உடன்பிறப்புகள், தன்னுடைய இனபந்துக்களை பற்றி யோசிக்காமல் அவர்கள் செலவு செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி இல்லாமல் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் பசி வரும் என்று உணர்ந்து அவர்களுடைய பசியை போக்கக்கூடியவர்களாக, அண்டை வீட்டிலே உள்ளவர்களுடைய பசியை போக்கக்கூடியவர்களாக, நம்முடைய சமுதாயத்திலே வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டு பசியிலே வாடுகிற மக்களுக்கு கை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நியமத்துகளுக்காக மனப்பூர்வமாக அந்த நியமத்துகளை அல்லாஹ்வுடைய அருள்களாக ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். வீண் விரயத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் முற்றாக விட்டுவிட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.